ஹலோ ஆல், வெல்கம் டு பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ எடிட்டிங் பிசி பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த பிசியோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா RTX 4060 வச்சு இந்த பிசி பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற காம்பனன்ட்ஸ் என்னென்னங்கிறத நம்ம டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டமரோட ப்ரைமரியான யூஸ் பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங் தாங்க. ஸோ அதுக்கு அவரோட பட்ஜெட் அலோகேஷன் பார்த்திங்கன்னா 1,10,000 அப்ராக்ஸ் அந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இன்டெல்லில் i5 13600K ப்ராசர் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ i5 சீரீஸில் ஒன் ஆஃப் த டாப் நாச் ப்ராசர். உங்களுக்கு வந்து ஓவர் கிளாக்டு எடிஷன் இது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்ட் கிகாபைட்டில் B760M DS3H-AX அப்படிங்கிறது ஒரு வைஃபை அண்ட் ப்ளூடூத் மதர் போர்டுங்க. இது ஒரு DDR5 சிப்செட் மதர் போர்டு. 4 RAM ஸ்லாட் இன்பில்ட்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிகாபைட்டில் DS3H சீரிஸ் மதர் போர்ட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மதர் போர்ட்ஸ் எல்லாமே அண்டர் பட்ஜெட்டில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேம்ங்க. கார்ஷேரில் 16GB ரேம் 5200 MHz நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு DDR5 சிப்செட்னால ரேமும் வந்து நம்ம DDR5 தான் யூஸ் பண்ணோம். 2 ரேம் யூஸ் பண்ணுறோங்க. டோட்டலாக 32GB. இது போக அடிஷ்னலாக வேணால் இன்னும் 2 ரேமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மதர் போர்டில் ஆப்ஷன் ஸ்லாட்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். ADATA XPGயில் S70 Blade 1TB SSD நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு Gen 4 SSD. உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு அதிகம், பர்ஃபார்மன்ஸும் அதிகம், ப்ரைஸும் ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் பார்க்குற கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து டெஃபினட்டாக வந்து ADATA XPG SSDயை கன்சிடர் பண்ணலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டரி ஸ்டோரேஜுங்க. WDயில் 2TB ஹார்ட் டிஸ்க் 7200 RPMல இந்த பிசிபிளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட் ஆன்டி ஸ்போர்ட்ஸில் 690Rங்கிற கேபினெட் தான் இந்த பிசிபிளுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து 3 ஃபேன்ஸ் வந்துடும். ப்ளஸ் மெஷ் ஆப்ஷனோடு இருக்கிறனால உங்களுக்கு ஏர் ஃப்ளோ அவுட்புட்ஸ் இன் அண்ட் அவுட் நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ஏர் கூலர் ஆட் பண்ணாலும் சரி, லிக்விட் கூலர் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த 360 மவுண்ட்டுக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். லிக்விட் கூலருக்கு ஏர் கூலருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நாக்டோ மாதிரி ஹையர் அண்ட் ஏர் கூலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப தாராளமாக வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் ப்ரொஃபிஷியன்சி வந்து எங்கேயுமே லேக் ஆகாது. இந்த கேபினெட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸான பட்ஜெட் கேபினெட் ஆன்டி ஸ்போர்ட்ஸ். கூலர் மாஸ்டரில் லிக்விட் கூலர் 360 லிக்விட் கூலர் தாங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ARGB லிக்விட் கூலரு. உங்களுக்கு 3 ஃபேன்ஸ் வித் ரேடியேட்டரோடு வந்துடும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கூலர் மாஸ்டர் நார்மலாகவே உங்களுக்கு வந்து இதோட ஃபீட்பேக் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நல்ல ஃபெமிலியரான பிராண்டு, வாரண்ட்டி வைஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய பிராண்டு. நீங்கள் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக கூலர் மாஸ்டரோட கூலர்ஸும் SMBSஸும் நீங்கள் நம்பி வாங்கலாம். ஸோ அதிலே பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டரில் 650 வாட்ஸ் 80+ பிரான்ச் இந்த பிசிக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். 80+ பிரான்ச் சர்டிஃபைடாக இருக்கக்கூடிய பவர் சப்ளைஸ் எடுக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ ரெண்டாவது வந்து அதில் கோல்டு, பிரான்ஸ், சில்வர், பிளாட்டினம் இந்த மாதிரி நிறையா சீரீஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எது இருக்குது, உங்களோட ஸ்பெக்குக்கு எது நீடோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுறது எப்போவுமே அட்வைசபிளுங்க. ஸோ ஃபைனலாக கிராஃபிக் கார்டு. இந்த பிசிபிளுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா கிகாபைட்டில் RTX 4060 Eagle OCங்கிற கிராஃபிக் கார்டு. 4060 கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா 3060யோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் 4060s. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இல்லை லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப தாராளமாக நீங்கள் 40 சீரிஸ் கார்ட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பில்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, லேட்டஸ்ட் டெக்னாலஜியோடு இருக்குது. வீடியோ எடிட்டிங் பிசி பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா பயோஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எங்கள் ஸ்டோர் லொக்கேஷனும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். இது போக அடிஷ்னலாக வந்து EMI ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குங்க. ஷாப்ஸி, பஜாஜ், பேங்க் EMIங்கிற 3 ஆப்ஷன்ஸ் EMIயில் இருக்குது. ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.